சாரதாம்மா எழுதின லெட்டரையும் அதோட அவங்க டைரியில வச்சிருந்த ஸ்வேதாவோட போட்டோவையும் பார்க்கும்போது 100% ஸ்வேதா தான் உங்க தங்கச்சியா இருக்கும்னு தோணுது. இல்ல, ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இவ்ளோ மோசமான ஒரு தங்கச்சி இப்படி இருப்பாங்களான்னு யோசிக்கும் போதுதான் கொஞ்சம் இடிக்குது. அஞ்சலி அவளை பத்தி சொல்லும் போது கூட நான் அத பெருசா எடுத்துக்கலக்கா. ஆனா ஸ்வேதாவோட நடவடிக்கை எல்லாம் பிளீஸ்கா, எனக்கு இப்பவே நீங்க அதை தெரியப்படுத்துங்க. ஒரு ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தா கூட போதும், நான் அதை வச்சு புரிஞ்சுக்கிறேன். நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உண்மை என்னன்னு சொல்லுங்கக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ண சுடர், என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அக்கா ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. அவ என் தங்கச்சியா இல்லையானா இப்பவே நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் சுடர். எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்வேதா உங்க தங்கச்சி இல்லன்னு நீங்க எனக்கு காமிச்சிட்டீங்க. இது போதும்க்கா எனக்கு. அப்படின்னா உங்களோட உண்மையான தங்கச்சிக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டியா? சுடர் நெல்லு, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்துவோட ப்ராப்பர்ட்டி அவளோட குடும்பத்துக்கு போகணுங்கிறது அவளுடைய எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? அதை நீ கெடுத்திருக்க. இப்போ சார், நான் எங்க சார் அதை கெடுத்தேன்? இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேணும் வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்துவோட ப்ராப்பர்ட்டிய அவ ஆசைப்படிக்க அவளோட தங்கச்சிக்கு நான் எழுதி கொடுக்க போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம நீ இன்டர்ஃபியர் ஆகி அவசரம் அது இதுன்னு சொல்லி அம்மாவோட மைண்ட் செட்டே கன்ஃபியூஸ் பண்ணிட்டல்ல. இதை நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடர். ஸ்வேதாக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை தடுத்து அத நீ எடுத்துக்கலாம் பிளான் பண்றியா? சார், என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் துளி கூட கிடையாது. சும்மா கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏய், சும்மா நடிக்காத. நீதான் எனக்கு தெளிவா சொல்லிட்டியே, நீங்க தான் என் புருஷன், இந்த வீட்டை விட்டெல்லாம் என்னால போகவே முடியாதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட சொத்து மேல ஆசைப்பட்டதானே? சார், திரும்ப திரும்ப என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டவன்னு சொல்லாதீங்க. நான் அவ்வளவு சீப்பான கேரக்டர்லாம் கிடையாது. இப்பயும் சொல்றேன், நீங்க தான் எனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன். உங்களோட சேர்ந்துதான் நான் எப்பயும் வாழ்வேன். அதுக்காக எனக்கு இந்த சொத்து மேல ஆசை இருக்குன்னுலாம் அர்த்தம் இல்ல. நாளைக்கே நீங்க என்ன ஒரு குடிசைக்கு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த சொன்னாலும் அங்கேயும் இதே சந்தோஷத்தோட தான் நான் உங்க கூட வாழ்வேன். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். பெரிய வள்ளுவனோட வாசுகினி, இப்படியே பேசி பேசி இன்னும் எத்தனை நாள் தான் எல்லாரையும் ஏமாத்த போற? பாரு, அம்மா சொல்லிட்டாங்கிறதுனால தான் நான் அமைதியா இருந்தேன். உன் மனசுல நீ என்ன பிளான் வச்சிருந்தாலும் சரி, இன்னும் 2 நாள்ல திரும்பவும் வக்கீல வீட்டுக்கு வர வச்சு இந்துவோட ஆசைப்படியே
அவளோட ப்ராப்பர்ட்டிய ஸ்வேதா பேருக்கு நான் எழுதுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அது உங்க விருப்பம் சார். ஆனா நான் சொல்றதையும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்து மேடம் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க குடும்பத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேர்ந்தா அது எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா அது தப்பான ஒருத்தவங்க கைக்கு போயிடக்கூடாது சார். அதனாலதான் சாரதாமா சரியாகி வந்ததும் அவங்க முன்னாடியே இந்த பத்திரம் மாத்தி எழுதுற விஷயத்த வச்சுக்கலான்னு சொல்றேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க அதை புரிஞ்சுக்கலனா நீங்க நினைக்கிறதே பண்ணுங்க சார். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு இந்தோடைய ப்ராப்பர்ட்டி மொத்தமா என் பேர்ல மாறிடும் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு சைன் பண்ண போற நேரத்துல அந்த சுடர் வந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டா. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஸ்வேதா. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கு சாதகமா நடக்க போற ஏதோ ஒரு விஷயத்த கடைசி நேரத்துல உள்ள புகுந்து கெடுத்து விட்டுருவா. நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய எழில இதே மாதிரிதான் கடைசி நேரத்துல ஃப்ராடுத்தனை பண்ணி அவ தாலி கட்டிக்கிட்டா. ஆரம்பத்துல இருந்தே என்னோட எல்லா பிளானுக்கும் அவ மட்டும்தான் தடங்கலா இருக்கா. அவளுக்கு சப்போர்ட்டா இந்த கனகவல்லி கிழவி வேற. ரெண்டு பேரையும் ஒழிச்சதான் எனக்கு நல்லதே நடக்கும் போல. இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தவள இன்னுமா நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? 1-2 தடவை அவளை போட்டு தள்ளவே ட்ரை பண்ண. எப்படியோ மிஸ் ஆயிட்டா. ஆனா நான் விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அவ முடிவு என் கையில தான். நீ அவளை நினைச்செல்லாம் பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாம பேசினபடி பத்திரத்தை என் கையில கொடுத்துட்டு உன் பங்கு வாங்கிட்டு நீ கிளம்பி போலாம். பத்திரத்தை உன் கையில கொடுத்துட்டு நீ கொடுக்கற பிச்சை காசை வாங்கிட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொத்து என் பேருக்கு மாறட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்.